போதைப்பொருள் மாஃபியாக்கள் தொடர்பான செய்திகளில் இலங்கை ஊடகங்களில் தொடர்ந்து பரீட்சயமாக உச்சரிக்கப்பட்ட ஒரு பெயர் தான் குடு ரொஷான் என்ற ஒரு பெயர். அந்த குடு ரொஷான் என்ற நபர் இன்றைய நாளில் இலங்கை போலீசார் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேரடி நடவடிக்கையின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்படும் போது அவருடைய கையில் ஒரு துப்பாக்கியும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இது ஒரு பக்கமாக நடக்கும்போது இன்னொரு பக்கமாக இலங்கை தென் கடற்பரப்பில் நீண்ட நாள் மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு படகுல இருந்து சாதாரணமாக இல்லை 160 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் 2 பில்லியன் வேர்த்தான 200 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதுவும் இலங்கை போலீசாரினுடைய நடவடிக்கையின் கீழே ரகசிய கண்காணிப்பின் கீழே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இந்த 2 சம்பவங்களோட சேர்த்து யாழ்ப்பாணத்தில் ஒரு 17 வயது சிறுவன் உட்பட ஒரு 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதையும் தாண்டின இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப இலங்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அனர்த்தத்துக்கு பிறகு இலங்கையினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில 16% மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆபத்தில் இருக்கிறதா ஒரு செய்தி வெளியாகி இருக்குது. இவ்வளவு விடயங்களையும் தான் இந்த வீடியோல விரிவா முழுமையா பார்க்க போறோம். கண்டிப்பா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்களும் இருக்குது. ஸோ என்னன்றதோ அவன்டா விரிவா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். அதனோட பார்க்கறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு தான் யாராவது புதுசாக வந்து பார்த்துக்கணும்னு சொன்னால் தொடர்ச்சியான என்னுடைய அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அதை நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ப்ரொஃபைல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. நான் அப்டேட் பண்ணுற அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், என்னதான் எங்களோட நாட்டுக்குள்ள இந்த இயற்கை பேரழிவுகள் ஏற்பட்டு இவ்வளவு மக்கள் உயிரிழந்து போய் இவ்வளவு சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டிருந்தாலும் போதைப் பொருட்களை நாட்டுக்குள்ள கொண்டு வர செயல்பாடுகளும் குறைவடையலை. அந்த போதைப் பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இலங்கையினுடைய பாதுகாப்பு பிரிவினர் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளும் இன்றைக்கு வரைக்கும் குறைவடையலை. இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இலங்கையினுடைய தென் கடற்பரப்பில் அதாவது டிக்வெல்ல என்ற ஒரு மீன்பிடி துறைமுகத்தில் நீண்ட நாள் கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கக்கூடிய ஒரு படகு, இந்த நிறைய நாள் போய் கடலுக்குள்ள இருந்தே மீன் பிடிச்சிட்டு கொண்டு வர படகுகள் இருக்குதானே, அந்த மாதிரியான ஒரு படகு இலங்கையினுடைய கடற்படையினரால கைப்பற்றப்படுது. அதுக்கு முதலே அந்த படகுல ஏதோ சந்தேகத்திற்கிடமான செயல்பாடுகள் நடக்கிறதா புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலினுடைய அடிப்படையில் தான் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இவர்கள் கடற்படையினருக்கு கொடுத்த தகவலினுடைய அடிப்படையில் தான் கடற்படையினர் அந்த படகை கைப்பற்றிருக்கிறார்கள். அந்த படகுல என்ன மீட்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, 11 சாக்குகள்ல 160 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் கிறிஸ்டல் மெத்தபெட்டமைன் என்ற ஐஸ் போதைப் பொருளும் 21 கிலோகிராம் ஹெரோயினும் மீட்கப்பட்டிருக்குது. இதுல மொத்த பெறுமதி எவ்வளவா சொல்லப்படுதுன்னு சொன்னா 2 பில்லியன் இலங்கை ரூபாய், அதாவது 200 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் தான் கைப்பற்றப்பட்டிருக்குது. சாதாரணமாக 5 கோடி ரூபாய் சரக்கு காணாமல் போயிட்டது, 10 கோடி ரூபாய் சரக்கு பிடிபட்டுன்னு சொல்லி நாங்கள் படங்கள்லேயே பார்த்துருப்போம். அதுக்கே அவ்வளவு தீவிரமாக அந்த குற்றவாளிகள் அதை தேடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் 200 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள்தான் இப்போ ஒரு படகுல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அந்த படகை கைப்பற்றும் போது அந்த படகுக்குள்ள மொத்தம் 5 பேர் இருந்ததாகவும் அவர்களை இப்ப கைது செய்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வரதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த போதைப் பொருள் நடவடிக்கை எப்படி நடந்திருக்குது, யாரால மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொன்னா அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். இலங்கையினுடைய பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற அருண ஜெயசேகர மற்றும் நேவி கமாண்டரா இருக்கிற கஞ்சன பனங்கொட, அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் பிரியந்த வீரசூரிய இவர்களால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை, சிஐடியினரோட சேர்ந்து இவர்களால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் கீழ் தான் இந்த போதைப் பொருள் தொகை இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, நாட்டுக்குள்ள என்னதான் நிலைமைகள் மோசமா இருந்தாலும் இந்த போதைப் பொருட்கள் நாட்டுக்குள்ள வந்து கொண்டிருக்குது. ஆனா அதே நேரத்துல நாட்டை பாதுகாக்கிறதுக்காக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழே நாட்டை பாதுகாக்கிறதுக்காக என்னதான் பிரச்சனை வந்தாலும் நாங்க இந்த போதைப் பொருள் தொடர்பான நடவடிக்கைகளுக்குள்ள மும்முரமாக தான் இருந்து கொண்டிருக்கிறோம். போதைப் பொருள் கடத்தல்களை மேற்கொள்ளக்கூடிய அந்த கடத்தல்காரர்களுக்கு நாங்கள் ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறோம். தயவு செய்து இந்த போதைப் பொருள் தொடர்பான செயல்பாடுகள்ல இருந்து விலகி போயிருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா உங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்க கண்டுபிடித்து கைது செய்வோம்னு சொல்லி ஒரு விடயத்தை ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஓகே, இது முதலாவது இப்ப நடந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சம்பவம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த போதைப் பொருள் தொடர்பா தொடர்ச்சியா ஊடகங்கள்ல பேசப்பட்ட ஒரு பெயர் தான் குடு ரொஷான் என்ற ஒரு பெயர்.
மிகப்பெரிய சாதாரணமா இல்ல மிகப்பெரிய அளவில் இந்த போதைப் பொருள் நடவடிக்கைகளை இந்த பெரிய ஒரு வலையமைப்பு இருக்கு தானே, அந்த வலையமைப்பையே மொத்தமா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு போதைப் பொருள் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதா சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான குற்றவாளி தான் இந்த குடு ரோஷான் என்ற ஒரு நபர். அவர் இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினர் மற்றும் போலீசார் மேற்கொண்ட நேரடி நடவடிக்கையினால மாளிகாவத்த பகுதியில் வச்சு இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்படும் போது அவருடைய கையில 9mm பிஸ்டல் 9mm பிஸ்டல் அவருடைய கையில இருந்ததா போலீசார் சொல்லியிருக்கிறார்கள். இவர் இந்த போதைப் பொருள் மாஃபியாவுக்கெல்லாம் பிரதானமா இருந்த ஒரு தலைவனா சொல்லப்படுற ஒரு நபர். ஒரு பக்கமா 200 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் கைப்பற்றப்படுது, இன்னொரு பக்கம் அந்த போதைப் பொருட்களை கொண்டு வந்திருக்கலாம் என்று சொல்லி பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு நபர். இதுக்கும் சம்பந்தம் என்று சொல்லி எந்த ஒரு தகவலுமே வெளியாகல. ஆனா இவர் பிரதானமா நாட்டுக்குள்ள போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுவர் சொல்லித்தான் இந்த குடு ரோஷான் இப்ப கைது செய்யப்படுகிறார். இதுவும் முக்கியமா பார்க்கப்படுற ஒரு செய்தியா இன்றைக்கு நாட்டுக்குள்ள நடந்து கொண்டிருக்குது. அடுத்தது இந்த போதைப் பொருட்கள் நாட்டுக்குள்ள வாரபடியா ஏற்படக்கூடிய விளைவுகள். நாங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோவில் கழிச்சிருக்கிறோம். இந்த போதைப் பொருள் எவ்வளவுக்குங்கிற நாட்டினுடைய இளைஞர்களை, சிறுவர்கள்ல இருந்து இளைஞர்கள் வரைக்கும் எவ்வளவு தூரத்துக்கு பாதிச்சு கொண்டிருக்கன்னு சொல்லி அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது இப்ப வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்துல ஒரு 10 பேர், யாழ்ப்பாண பிரதான மைய பகுதியில் ஒரு 10 பேர் போலீசாரால் கைது செய்யப்படுறார்கள். அந்த 10 பேருக்குள்ள ஒரு 17 வயது இருக்கக்கூடிய சிறுவனும் கைது செய்யப்படுறார். அந்த 10 பேருடைய கையிலையும் ஐஸ் போதைப் பொருளும் ஹெரோயின், கஞ்சா இந்த போதைப் பொருட்கள் கையில வச்சிருந்ததா சொல்லிதான் போலீசார் இப்ப கைது செய்திருக்கிறார்கள். அவர்களை கைது செய்து இப்ப புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறார்கள். ஓகே, இது இந்த போதைப் பொருள் தொடர்பா இப்ப வெளியாயிருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள். அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா, இலங்கைக்குள்ள ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய இயற்கை பேரழிந்ததுக்கு பிறகு இப்பதான் அந்த பேரழிவுகளினுடைய அளவு எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு சொத்துக்கள் அழிஞ்சிருக்குது, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இல்லாம போயிருக்குது, பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட விளைவை இது ஏற்படுத்த போதுன்னு சொல்லி தொடர்ச்சியான கணக்கெடுப்புகளும் அறிக்கைகளும் இப்பதான் வெளியாகி கொண்டிருக்குது. அந்த அடிப்படையில இப்ப இன்றைய நாள்ல வெளியாயிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கை என்னன்னு சொன்னா, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு வெளியிட்டிருக்கிற அறிக்கையின்படி இலங்கைக்குள்ள ஏற்பட்ட இந்த பேரழிவுல மொத்தம் 3,74,000 வேலையாட்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. அதுக்குள்ள 2,44,000 ஆண்களும் 1,30,000 பெண்களும் அடங்குகிறார்கள். என்னென்ன தொழில்கள்ல எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்னு சொன்னா, 85,000 பேர் விவசாயம் தொடர்பான வேலைகளையும், 1,25,000 பேர் தொழில்துறை தொடர்பான வேலைகளையும், 1,64,000 பேர் சேவைத்துறை தொடர்பான வேலைகளையும், ஆக மொத்தம் 3,74,000 பேர் இலங்கைக்குள்ள வேலையாட்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிறது. மொத்தம் இலங்கைக்குள்ள 14 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த டித்வா புயலினுடைய தாக்கம் காரணமா முழுமையா பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அதுக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்குது. நான் இந்த டித்வா புயல் ஏற்பட்ட நேரத்தில் அப்லோட் பண்ண வீடியோலையும் சொல்லியிருப்பேன், புயல் ஏற்பட்டு உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை தான் கணிக்கப்பட்டு கொண்டிருக்கே தவிர அதுக்கு பிறகு ஏற்பட போற பொருளாதார அழிவுகள், பொருளாதாரத்தில் ஏற்பட போற சரிவுகள் இனிதான் கணக்கிடப்படும் என்று சொல்லி, அதே மாதிரி இப்ப வெளியிடப்பட்டிருக்கிற இந்த இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனுடைய அறிக்கையின்படி இலங்கையினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஜிடிபியில 16% ஜிடிபி அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறதா ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது 16 பில்லியன் US டாலர்ஸ், இலங்கை ரூபாய் கிடையாது, US டாலர்ஸ், 16% மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு அபாயமான நிலைமையில் இருக்கிறதா தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த வேலையாட்களினுடைய பாதிப்பின் காரணமா உற்பத்தி நாட்டுக்குள்ள வேலைகள் நடக்காட்டி இல்லாட்டி தொழில்துறைகள் நடக்காட்டி நேரடியா மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில கணிப்பிடப்பட்டதின்படிதான் இந்த ஒரு முக்கியமான அறிக்கையை இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் இப்போ வெளியிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி மீன்பிடி துறையில் ஏற்பட்ட பாதிப்புகள், இது விவசாயம் மீன்பிடியிலையும் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. 21 பில்லியன் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது. இன்னும் எத்தனையோ துறைகள்ல இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா புகையிரத போக்குவரத்துகள் சரி செய்யப்பட்டு கொண்டு வருது. புகையிரத போக்குவரத்தினுடைய பாதிப்பு எவ்வளோன்றதையும் நான் கடந்த வீடியோக்களை சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு துறைகளா இப்ப பாதிப்புகளை வெளியிட்டு கொண்டு வரார்கள். இந்த ஒரு இயற்கை அனர்த்த நிலைமையிலிருந்து நாடு மேலே போகணும்னு சொன்னா வெளிப்படையாக பார்க்க போனால் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். உண்மையாக சொல்ல போனால் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு நாங்கள் சரியான நிலைமைக்கு கொஞ்சம் எங்களோட முதுகை நிமித்தி கொண்டு வரும்போது மறுபடியும் கீழே அடித்த மாதிரி ஜோதிச்சு பாருங்களேன். 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அங்கே ஆரம்பித்தது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலால் நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தி ஒரு அச்சுறுத்தலான நிலைமைக்குள்ள இலங்கை போயிருந்தது.
அடுத்த வருஷமே 2020-21 கொரோனா உலகம் முழுவதும் பெரிய பிரச்சனை ஏற்பட்டு இலங்கைக்கும் பொருளாதாரத்தில் பெரிய ஒரு சரிவை ஏற்படுத்தியிருந்தது. அதுக்கு பிறகு 2022ஆம் ஆண்டு இந்த ஊழல் அரசியல்வாதிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதோட பெரிய ஒரு பிரச்சனை போயிருந்தது. அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டு ஓரளவுக்கு இலங்கையை சரி செய்ய முடியுமென்ற ஒரு நம்பிக்கையில் கொஞ்சம் மேலெழுந்து வரும்போது தான் இப்பேற்பட்ட பேரழிவை இன்றைக்கு எங்களோட நாடு சந்திச்சிருக்குது. இது சாபமா இல்லாட்டி வேறு எதுமான்றதை சரியாக சொல்ல தெரியலை. இதை பற்றி நான் அப்லோட் பண்ண வீடியோவில் நான் ரீல்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போ எல்லாம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இலங்கைக்குள்ள எங்களோட ஈழத்தமிழ் மக்கள் 2009ஆம் ஆண்டு 1.5 லட்சம் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதனுடைய சாபம் தான் இந்த நாட்டை சூழ்ந்து கொண்டிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய பேரழிவு அழிஞ்சு போட்டும்னு சொல்லியெல்லாம் சில பேர் சொன்னது. அதில் சில பேர் சொன்ன என்னன்னு சொன்னால், அது உனக்கு தெரியாதா, ஒரு தமிழனாக இருந்து கூட அது உனக்கு தெரியாதான்னு சொல்லியெல்லாம் சில பேர் கேட்டிருந்தார்கள். 2009ஆம் ஆண்டு யுத்தத்தில் இறுதி வரைக்கும் இடம்பெயர்ந்து போய் திரும்ப வந்தோரால் தான் நான். கடைசி வரைக்கும் யுத்தத்தில் இருந்தோரால் தான் நான். அந்த யுத்தத்தில் இருந்திருக்கிறேன். அந்த யுத்தத்தினுடைய பாதிப்பு எப்படிப்பட்டன்றதை நேரடியாக உயிரிழப்புகளையும் கண்ணால் பார்த்துருக்கிறேன். அப்படி இருந்தும் நாங்கள் இப்போ அந்த வீடியோவில் நான் சொன்னதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், சாபம் என்று சொன்னால் யார் சாகணும், எங்களை யார் அழித்தவர்கள், அவர்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படணும். ஆனால் யார் அதிகமாக செத்துருக்கிறார்கள் இந்த இயற்கை பேரிடரில் ஜோதி பாருங்களேன், முக்கால்வாசி மலையக தமிழ் மக்கள் தான் அதிகமாக இறந்து போயிருக்கிறார்கள். அப்போ இது வந்து எப்படி சாபமாக மாறும்? சாபம் என்று சொன்னால், தமிழ் மக்களுடைய சாபம் என்று சொன்னால் யார் அழிச்சார்களோ அவர்கள் தான் சாகணும். ஆனால் தமிழ் மக்கள் தான் உயிரிழந்து போயிருக்கிறார்கள். இதை எப்படி சொல்ல முடியும்? சில இடங்களில் வந்து நாங்கள் யோசித்து கதைக்கணும், சில பேர் அப்படி கதைக்கக்கூடியவர்கள். அடுத்து வந்து மனிதாபிமானத்தோட கதைக்கணும். என்னதான் எங்களை வழிநடத்தின எங்களோட தலைவர்கள் எங்களை காட்டினது வந்து உயிரிழந்து போனவன் எதிரியாக இருந்தாலும் அவனை சரியான முறையில் மரியாதையோடு மதிக்கணும்ன்றதான். அப்படி வளர்ந்தாக்கள்லாம், அந்த ஒரு இடத்துக்குள்ளே வளர்ந்தாக்கள்லாம் நாங்கன்றபடியா எங்களுக்கு அப்படி கதைக்க தெரியாது. அழிஞ்சு போட்டும் நாசமாக போட்டும்னு சொல்லி கதைக்க தெரியாது. ஸோ அதான் விஷயம். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே இருக்க கமெண்ட் சொல்லிடலாம். வீடியோவை லைக் பண்ண மறந்துடாங்க. லைக் பண்ணியிருப்பீங்க, பண்ண மறந்துடாங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணியிருப்பீங்க. அப்படி யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.